இன்னைக்கூட ஏஐ நியூஸ் அப்டேட்ல லாஸ்ட் 48 ஹவர்ஸ்ல நடந்த ஒரு பெரிய ஏஐ நியூஸ் பத்தி பார்க்க போறோம். And it's a big one. Microsoft has started building its own AI to replace OpenAI. ஏன் இது இவ்ளோ பெரிய நியூஸ் அப்படின்னா OpenAI ஓட பிகெஸ்ட் பேக்கர் மைக்ரோசாஃப்ட் தான். பட் இப்போ அதே மைக்ரோசாஃப்ட் அவங்களோட ஓன் ஏஐ மாடல்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். This is Tamil Nadu's #1 AI news channel and I am your AI coach John. June 2nd, மைக்ரோசாஃப்ட் பில்ட் அப்படின்னு ஒரு ஈவென்ட் சான் பிரான்சிஸ்கோல நடந்தது. அரௌண்ட் $13 billion OpenAIல இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி இன்னைக்கு ஓன் MAI ஃபேமிலின்னு மைக்ரோசாஃப்டோட ஓன் AI மாடல் ஃபேமிலியை லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இவங்க ரிலீஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் அண்ட் மாடல்ஸ் பத்தி பார்க்கலாம் வாங்க. ப்ராஜெக்ட் போலாரிஸ் மைக்ரோசாஃப்ட்ஸ் ஓன் கோடிங் மாடல் GitHub Copilot-ஐ பவர் பண்றதுக்கு பில்ட் பண்ணிருக்காங்க. பட் மெயின் ரீசன் என்னன்னா OpenAI அண்ட் Anthropic-ஓட டிபெண்டன்சியை ரெடியூஸ் பண்றதுக்கான மைக்ரோசாஃப்டோட பிளான் தான் இது. அடுத்து ஏஜென்ட் 365 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இது கம்பெனிஸ்ல எம்ப்ளாயிஸை மேனேஜ் பண்ற மாதிரி AI ஏஜென்ட்ஸை மேனேஜ் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் லான்ச் பண்ண ப்ராடக்ட். இப்போ இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா லாஸ்ட் 3 years ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா இருந்தது. நம்ம எந்த மைக்ரோசாஃப்டோட டூல் யூஸ் பண்ணாலும் பேக் எண்ட்ல இருந்த மாடல் OpenAI தான் இருந்தது. பட் இப்போ மைக்ரோசாஃப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கிறாங்க. திங்க் மைக்ரோசாஃப்ட் லைக் a giant சூப்பர் மார்க்கெட். விண்டோஸ், ஆஃபீஸ், GitHub, Azure. ஸோ நாளைக்கு நீங்க GitHub Copilot ஓபன் பண்ணி கோட் ரைட் பண்ணும்போது நீங்க GPT கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டீங்க. மேபி மைக்ரோசாஃப்டோட ஓன் மாடல் கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. அண்ட் அந்த ஸ்விட்ச் நடந்தாலும் நீங்க அதை நோட்டீஸ் பண்ணவே மாட்டீங்க. சிம்பிளா சொல்லணும்னா AI மாடல் இப்போ எலக்ட்ரிசிட்டி மாதிரி ஆகிடுச்சு. பல்ப் எரியும் போது இதுக்கு பவர் எந்த பவர் பிளான்ட்ல இருந்து வந்தது நீ யாரும் கேட்க மாட்டாங்க. சேம் வே இந்த ஆன்சர் GPTல இருந்து வந்துச்சா, கிளாட்ல இருந்து வந்துச்சா, மைக்ரோசாஃப்ட் மாடல்ல இருந்து வந்துச்சா அப்படின்னு ஃபியூச்சர்ல யூசர்ஸ் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா யூசர்ஸ்க்கு அவுட்புட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இந்த நியூஸ் மைக்ரோசாஃப்ட் வர்சஸ் OpenAI நியூஸா பார்க்காதீங்க. ஈவன் பிகெஸ்ட் பிளேயர் லைக் மைக்ரோசாஃப்ட் கூட ஒன் மாடல் மேல டிபெண்ட் பண்ண ரெடியா இல்ல. இதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னா நம்மளும் நம்ம கரியரை ஒன் மாடல் நேம் மேலயோ ஒரு ப்ராடக்ட் மேலயோ பில்ட் பண்ணக்கூடாது. உங்களோட சிஸ்டம், மாடல் அண்ட் ப்ராடக்ட் இண்டிபெண்டா இருக்கணும். கிளாட்லயும் ரன் ஆகணும், கோடெக்ஸ்லயும் ரன் ஆகணும், ஆன்டி கிராவிட்டிலையும் ரன் ஆகணும். பட் அவுட்புட்டோட எஃபிஷியன்சி சேமா இருக்கணும். You should be able to architect and control your AI agents on any model and any agentic AI platform. So இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா காமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுங்க. நான் அகைன் நாளைக்கு 9 PM-க்கு ஒரு புது AI அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is your AI coach John signing off.